இந்த 49வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் 2வது நாள் கன்வென்ஷன். நமக்கு இது 4வது நாள் நிகழ்ச்சி, 2வது நாள் கன்வென்ஷன். நேற்றைய தினத்திலேயும் திரளாய் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்றீர்கள். இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் ஜெபித்து இந்த நாளில் பாடல் வேலையை ஆரம்பிப்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பாடலின் வாயிலாக, துதியின் வாயிலாக, ஆண்டவருடைய வார்த்தையின் வாயிலாக அவரை நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த ஆலயத்துக்காக, பரிசுத்த தேவாலயத்திற்காக, சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்திற்காக மனதார நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ ஊரில் ஆலயம் இல்லை, ஆலயம் இருந்தால் ஆராதனை இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலயத்தை தந்து ஆராதனையை கொடுத்து இந்த நல்ல பிரதிஷ்டை பண்டிகை காணும்படியும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். மனதார இந்த ஆலயத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த ஆலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைத்து பார்ப்போம். எத்தனை பாக்கியம்! ஒவ்வொரு நாளும் சுகமில்லையே, என் பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கிறதே, இந்த வியாபாரம் எனக்கு வாய்க்க பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் கேட்டார்ல, ஆண்டவர் உடனடியாக அதற்கு பதில் தந்தார். நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றினார். அதை நினைச்சு பார்ப்போம். ஒவ்வொன்றாய் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவர் நேற்றைய தினத்தில் கூட நம்முடைய தாசன் மூலமாக நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். மனதார நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம காத்திருப்போம். நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான பண்டிகை நாட்களுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு தோத்திரம். எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்களோடு கூட பேசுவதற்காக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றுவதற்காக, எங்களை புது மனிதர்களாய் மாற்றுவதற்காக, கண்ணீரை களிப்பாய் மாற்றுவதற்காக, அன்றைக்கு சாலமோன் மண்டபத்திலே உலாவின ஆண்டவர் இந்த பந்தலிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். இந்த வளாகத்திலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவர் சாலமோன் மண்டபத்திலே உலாவின ஆண்டவர் வருகிற ஒவ்வொருவரும் நீர் பார்த்தீர். ஆண்டவரே, அன்னால் கண்ணீரோடு வந்தாங்க, களிப்பாய் மாற்றி அனுப்பிங்க. எத்தனையோ பேர் துக்கத்தோடு வந்தாங்க, சந்தோஷத்தோடு அனுப்பினீங்க. அதே ஆண்டவர் இன்றைக்கும் உடைய வேத வசனங்களை கேட்கும்படி வாஞ்சியோடு தாகத்தோடு வந்திருக்கிறோம். எத்தனையோ தேவையோடு வேண்டுதலோடு வந்திருக்கிறோம். எத்தனையோ விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுகிறதன் மூலமாக அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டவர்களாய் தகப்பனே இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும்படியாய் நீர் கிருபை பாராட்டுவீராக. வளாகம் முழுவதும் தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்புகிறீர். மகிமையின் மேகம் இறங்கி வருகிறதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஏசாயா கண்ட அந்த தரிசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் காண அருள் தாரும். பாடல் வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளும். அதை பொறுப்படுத்தி நடத்துகிற அன்பு சகோதரி ஆசீர்வதியும். செய்தி வேலை, ஜெப வேலை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பாடல் வேலையை நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பொறுப்படுத்தி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். நேற்று தினத்திலும் கருமையாக பாடல் பாடி நம் தேவனை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்தினோம். இந்த நாட்களிலும் நாம் இணைந்து நாம் தேவனை பாடுவோம். இயேசுவின் நாமம் நம் மூலமாக அது மகிமைப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட பாடல் தரலே 2வது பாடல் நேற்று பாடின அதே பாடல், யெகோவா நிசி, யெகோவா நிசியை நாம் போற்றி பாடுவோம், எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாட போகிறோம். கரங்களை தட்டி ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஆமென். எல்லா கரங்களை தட்டி
Thank you, Jesus. இயேசு அவர் யூத ராஜசிங்கம். ஆமென். Thank you, Father. Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissi, Yehovah Nissiயை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. Yehovah Nissi, Yehovah Nissi. Thank you, Jesus. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. Thank you, Father. வீறு கொண்டு எழுதிய இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே அவர் செல்கிறார். Amen. Thank you, Jesus. வீறு கொண்டு எழுதிய இயேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, நீரும் எதிரி சதிகளுக்கு நிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே. சேர்ந்து அமே யெகோவா நிசி, யெகோவா நிசி. கர்த்தர் துணை நின்று அவர் யுத்தம் செய்வார். கலங்கி நிற்க காரணங்கள் ஒன்றுமில்லையே. ஆமென். Thank you, Jesus. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. சேர்ந்து அவே யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆவியில் நிறைந்த ஜெபம் நாம் செய்வோம். ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோம். ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தி ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. ஆமென். ஆவியில் நிறைந்த ஜெபம் செய்வோமே. ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா, அல்லேலூயா, கொடிகள் ஏந்து படைகள் அல்லவா. ஆமென். யெகோவா நிசி, யெகோவா நிசி. நமக்கு நம் தேவன் அருளிய இந்த பலன் போதுமே. என் இயேசு அவர் அனுப்புவதால் நாம் போவோமே. பட்டயமோ புலபலமோ நமக்கு தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவ தேவனின் சேனைகள் நாம் அல்லவோ. ஆமென். Thank you, Jesus. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே. நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவோ. யெகோவா நிசி, யெகோவா நிசி. மீண்டும் அந்த சரணத்தை நாலாசரணம் சேர்ந்து பாட போகிறோம். நமக்கு இருக்கும் இந்த பலன் அது போதும். என் இயேசு அவர் அனுப்புவதால் நாம் போவோம். பட்டயமோ புலபலமோ நமக்கு தேவையா? பரம தேவனின் ஆவி நம்மில் இல்லையா? ஜீவ தேவ சேனையின் அல்லவோ நாம். நம் ஜீவ தேவனின் சேனைகள் அல்லவோ. ஆமென்.
Thank you, Jesus. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவாவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவோ, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவோ. ஆமென். யெகோவானிசி எல்லாம் சேர்ந்து யெகோவானிசி பாடுவோம். ஆமென். யெகோவானிசி, 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 யெகோவானிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. சேர்ந்து ஆமென். யெகோவானிசி, யெகோவானிசி, மீண்டும் ஆமென். யெகோவானிசி, 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 யெகோவானிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. எல்லாரும் ஆமென். யெகோவானிசி, 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 யெகோவானிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஒரு பாடலும் சேர்ந்து பாட போகிறோம். பாடல் தாளிலே 9வது பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமத்தை அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வருவோரை நீர் ஒருபோதும் வெறுப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை மறவாதவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் நாமம் நம் மூலமாய் அது மகிமைப்படும். ஆமென். எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே உமது முகத்தை நோக்கி பார்க்க நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் இனி ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். Thank you, Jesus. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுவோம். ஆமென். நம்பினோரை நீர் மறப்பதில்லை அப்பா, உம்மை தேடி வருவோரை நீர் வெறுக்காத ஆண்டவர். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று ஆண்டவரே வேறு யாரையும் நீங்க தள்ளுவதில்லைப்பா, ஒன்றுக்கும் இவர் உதவாதோர் என்று சொல்லி நீர் எவரையும் சொல்லுவதில்லையே. இயேசு மகாராஜா, நீர் எங்கள் நேசா, இரக்கத்தின் செய்கிற நீங்க தானா ஆண்டவரே, நன்றி இயேசுவே என்று சொல்லி Thank you, Jesus. Amen. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர்
நீர் எவராயும் சொல்லுவதில்லை. சேர்ந்து ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சேர்ந்து சொல்லுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன், எளியவர்களின் நம்பிக்கை, திக்கற்ற பிள்ளைகளின் வேதனைகளை அறிந்து உதவுகிற ஒரே தகப்பன் நீர்தங்க தானப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க ஆமென். ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சேர்ந்து ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை அவர் வெறுக்காதவர். நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுக்கவில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். பாடல் தாளிலே 5வது பாடல். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருப்பதால் எனக்கு பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் கர்த்தர், என் எதிர்காலம் எனக்கு பயமில்லை, ஏனெனில் என் கர்த்தர் எனக்கு ஆதரவு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்ல நான் இதில் ஆசைப்படுகிறேன். நமது ஆலயத்திலே வருடந்தோறும் வருடத்தின் கடைசி மாதத்திலே முன்னிரவு ஜெபம் நாம் நடத்துவது வழக்கம். ஆமீன். அதிலே பாடல் வேலை, சாட்சி வேலை மாத்திரம்தான் நமக்கு உண்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் நம் பாடல் பாடிக்கொண்டிருந்து சாட்சி வேலை நடைபெற்றது. நாம் எல்லாரும் அந்த வேலை முடிந்தவுடனே நான் கடைசியாக நான் ட்ராக்ல ஒரு பாட்டு பாடுவது வழக்கம். ஏன்னா அது நமக்கு கிறிஸ்மஸ் காலம் என்பதால் நான் ட்ராக்ல ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு நான் பாடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு தாயார் அவர்கள் வேகமாக என் முன்னால் வந்து அவர்கள் நின்றார்கள். நான் நினைச்சேன் எனக்கு அது யாருன்னே தெரியல, நிறைய பேர் எனக்கு தெரியாது, பார்த்துருப்பேன், எனக்கு தெரியாது. அந்த தாயார் அப்படி என் முன்னாடி வந்து அவங்க நின்னார்கள். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அவங்க ஏதோ ஒரு பாட்டு பாடுவதற்காக, வாய்ப்பு கேட்பதற்காக நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கு. ஏன்னா நான் ட்ராக்ல பாடிட்டு இருக்கிறேன், அது கட் பண்ணா நான் திருப்பி அதை எடுக்க முடியாது. அதனால அவங்க ஒரு நிமிஷம் அப்படி நின்றுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி என்கிட்ட அவங்க பேசுறதுக்கு ஏதோ அவங்க முயற்சி பண்றாங்க. நான் பாடிட்டு இருந்ததுனால பக்கத்துல இந்த ஜெபக்குமார் சாரும் கீபோர்டு அன்னைக்கு போட்ட அபி தம்பிட்டு அவங்க பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் பாடல் முடிந்தவுடன் நான் கேட்டேன், என்ன சார் இது எதுக்கு? அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், ஆண்டவரை தெரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கணவரை அவர்கள் இழந்தவர்கள், ஒரே மகன், அந்த மகனும் அவர்களை விட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டானாம். ஒரு வயதான தாயாரோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து வந்த அந்த வேலை ஸ்தலத்திலே இன்றோடு உனக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை என்று சொல்லி அவர்கள் அனுப்பிவிட்டார்களாம். அவர்கள் மிகுந்த ஒரு கவலை, எதிர்காலம் என்ன எனக்கு தெரியாது, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது.
ஒரு கவலையோடு, ஒரு பயத்தோடு, எதிர்காலத்தோடு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ நம்முடைய இந்த பாடல், அந்த சத்தம், அந்த வார்த்தை அவர்களுக்கு கேட்டு அவர்கள் அப்படியே இந்த ஆலயத்திற்குள் அவர்கள் வந்தார்களாம். பாடிக்கிட்டு இருந்தீங்க பிரதர், அவங்க பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் எந்திரிச்சு என்னென்னமோ சொன்னாங்க, சாட்சின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எனக்கு அதை சொல்ல தெரியல. அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரதர்கிட்ட நான் சொல்லிட்டு நான் போலான்னு வந்தேன். அந்த வெள்ளை அங்கி போட்ட ஐயாட்டியும் சொல்லி எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா போயிட்டாங்களாம். இதை சொன்னாங்க. என்ன சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தை பாடினது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு தொட்டது. ஏதோ ஒரு பயத்தோடு, ஒரு கலக்கத்தோடு இந்த ரோட்டிலே அவர்கள் நடந்து சென்றவர்கள், ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் அந்த வார்த்தை அவர்களை தொட்டது. உடனே நான் வெளியே வந்து ஐயாட்ட பேசுறதுக்கு வர சொல்ல, அந்த ரூம்ல ஒரு 2 நல்ல ஊழியத்தை செய்கிற சகோதரர்களோடு நான் உரையாடினேன். ஐயா, அப்படி ஒரு சகோதரி வந்தார்கள். சொன்ன உடனே அவங்க நம்மளை கிண்டல் பண்ணாங்க. அப்படியா, எந்த பாட்டு, எந்த நேரம், எந்த வரி அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணாங்க. நான் அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். அப்போ ஐயாட்ட பேச சொல்ல, ஐயா சொன்னேன், ஐயா இப்படி ஒரு தாயார் வந்தார்கள், அவர்களுக்காக உங்களை ஜெபிக்க சொன்னார்கள் சொல்லும் பொழுது பக்கத்துல எங்க மனோகர் சார் நின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா தம்பி, ஒரு தாயார் வேகமாக சென்றார்கள். நான் சொன்னேன், அம்மா நீங்க நில்லுங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம் ஐயா, நான் மன நிறைவோடு போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, மன நிறைவோடு போகிறேன் என்று சொல்லி இதே ஆலயத்தில் நடந்த உண்மைங்க இது சம்பவம். கர்த்தர் அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். இயேசுவை அறிந்த பிள்ளைகள் நீங்கள், இனி எதிர்காலம் குறித்து நமக்கு பயம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நாள் நமது சபையை சேர்ந்த ஒரு சகோதரியை வேண்டாம் வந்து பேசினாங்க. அம்மா, நான் ஒரு அர்த்தத்தை நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் ஐயா, நான் இதுல கலக்கத்தோடு உட்கார்ந்துருந்தேன், ஆண்டவரை எதுக்குப்பா எனக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி. அப்ப இந்த பாடல் வரி, நான் இருக்கேன்னு சொல்லி இயேசுவின் வார்த்தை என்னை தொட்டதுன்னு சொல்லி வந்து பேசினார்கள். நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை, ஆண்டவரின் நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். பாடுமா, பயமில்லை, 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 என் கர்த்தர் எனக்கு ஆதரவா இருப்பதால் பயமில்லை, பயமில்லை, எதிர்காலம் எனக்கு பயமில்லை, என் கர்த்தர் அவர் ஆதரவா இருக்கிறார். சேர்ந்து பாடி இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, thank you ஜீசஸ், எனக்கு இனி பயம் இல்லை, என் இயேசு என்னோடு இருக்கிறதுனால் இனி எனக்கு பயம் இல்லை. ஆமென். சங்கீதக்காரனை தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆமென். thank you ஜீசஸ். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லுவோம் ஆமென். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். சேர்ந்து ஆமென். கேடகம் நீர், ஆமென், மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ, அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமும் மானீர், என் ரட்சிப்பும் மானீர், என் ஜீவனின் பல நீங்க தான்ப்பா. இருண்டு போன என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீங்களே, நன்றி என்று சொல்லி. ஆமென். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. சொல்லுவோம். என் கீதமுமானி, என் ரட்சிப்புமானி, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வீர்.
என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், சொல்லுவோம். மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். சேர்ந்து ஆமென். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கிறீர் ஆண்டவரே. என்னை பசுமையாக நீங்க நடத்துவீங்களப்பா. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆமென். என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. ஆமென். என் நல்ல மேய்ப்பனே, என் முன் செல்கின்றே, பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வி. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். ஆமென். அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். சொல்லுவோம். கேடகம், கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லுவோம். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். மீண்டும் ஆமென். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். என் எதிர்காலம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லையா. என் பிள்ளைகளை என்னை மறந்து போனார்கள், என்னுடைய உறவினர்கள் உற்றார்கள் என்னை வெறுத்து விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாரு, நீ பயப்படாத, பயப்படாத. அம்மை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம் இயேசுவை நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் தாளிலே 8வது பாடல். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று அது இருக்கின்றது. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் அவர் இருக்கின்றது. அவர் வாக்குத்தத்தம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை நிச்சயம் அவர் நிறைவேற்றி தருவார். அது அதிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தவர். அல்லேலூயா. அதே தேவன் இன்றும் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? அல்லேலூயா. ஆமென். இந்த விசுவாசத்தை நாம் சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவின் நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே.
வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றது. சொல்லுவோம், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுவோம், அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். சொல்லுவோம், ஆமென், ஆமென். சொன்னதெல்லாம் ஆமென். மீண்டும் ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்த அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அந்த வார்த்தை நிறைவேற்றியது. அதே போல குறித்திட்ட காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை நிறைவேறுமே. அந்த விசுவாசத்தோடு பாடுவோமா? ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுவோம், குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட காலத்திலே ஆமென் அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சேர்ந்து ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். செல்வோம், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அன்று துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது அவர் சொன்ன வார்த்தை. அது ஒரு குறித்திட்ட காலத்தில் அவர் வார்த்தை அன்று அது நிறைவேறினது. குறித்திட்ட காலத்திலும் நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய தலையை அவர் உயர பண்ணுகிறவர். அந்த வார்த்தை நிச்சயம் அது நிறைவேறுமே. ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சொல்லுவோம், ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அன்று இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்தில் அந்த வார்த்தை அது நிறைவேறிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தை அது நிறைவேறும். அவர் உண்மை உள்ளவர். ஆமென். Thank you Jesus. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே
அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. சேர்ந்து ஆமென். குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்திருப்போமா? ஒரே ஒரு பாடலை பாடும் பொழுது நம்மை நம்முடைய காணிக்கையை நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கும் ஒரு நேரம். நம்ம அப்படி எல்லோரும் நம்ம எழுந்திருப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்மை நம்முடைய காணிக்கை நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்க போகிறோம். சுவிசேஷம் அது எனது பங்கு, என்மேல் விழுந்த அது ஒரு கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவாரே. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவாரே. சுவிசேஷம் எனது பங்கு. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் எனது பங்கு. ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நாம் நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடி சென்று வேத வசனத்தை நாம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடிய சென்று வேத வசனம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு. தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் நாம் எழுந்து செல்லுவோம். உலக மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நாம் நடப்போம். சுவிசேஷம் என் மூச்சு ஐயா, அதுவே என் முதல் கடமை. ஆமென். தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம்
சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு. பாவத்தின் நிழலில் மயங்கிய மாந்தர் மீட்பு பெற்று நாம் ஜெபிப்போம். விடுதலை செய்து என் பாரதம் அறிய தியாக கரங்கள் நாம் நீட்டுவோமே. ஆமென். பாவத்தின் நிழலில் மயங்கிய மாந்தர் மீட்பு பெற்றிட ஜெபிப்போம். விடுதலை செய்தி பாரதம் அறிய தியாக கரங்கள் நீட்டுவோம். பாவத்தின் நிழலில் மயங்கிய மாந்தர் மீட்பு பெற்றிட ஜெபிப்போம். விடுதலை செய்தி பாரதம் அறிய தியாக கரங்கள் நீட்டுவோம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேலே விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் எனது பங்கு. நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். பாடல் பாடிய பாடல்கள் குழுவினருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பண்டிகை நாளின் மகிழ்ச்சி எங்களுக்கு தந்திருக்கிறீர். என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவரே நாங்கள் ஏசாயா 56:7 பார்க்கிறோம் அப்பா. அப்படியே இந்த ஆலயத்திலிருந்து எங்களை மகிழ பண்ணி கொண்டு இருக்கிறீர் பண்டிகை காலங்களில். அதற்காக உமக்கு தோத்திரம். எப்பொழுதும் மகிழ பண்ணி கொண்டு இருக்கிறீர், அதற்காக உமக்கு தோத்திரம். நீ தந்த எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு தோத்திரம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வந்து இந்த நல்ல ஆலயத்திலே ஆராதனையிலே இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே எங்களே அர்ப்பணிக்கும் வண்ணமாக காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறோம். அங்கீகரித்தருளும் ஆசீர்வதித்தருளும். உடைய திருநாமம் ராஜ்ய கட்டுமானம் பண்ணிக்கிட்டு நாங்களும் இந்த காணிக்கைகளும் பயன்படுத்தப்படருள் தாரும். உடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நேற்று வராமல் இன்னைக்கு வந்தவங்க மட்டும் கை வச்சுட்டுங்க பார்ப்போம். நேற்று வரல, இன்னைக்கு வந்துருக்கேன். பரவாயில்ல, இன்னைக்கு கூட கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க. ரைட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலே 49வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே பண்டிகையை காணும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 4வது இந்த நிகழ்வு இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2வது கன்வென்ஷன் கூட்டம். நேற்றைய தினத்திலே நம்ம மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபித்த பேராசிரியர் கருணாகரன் ஐயா சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பினை ஏற்று சரியான நேரத்திற்கு, நேற்றும் கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்தாங்க, இன்றைக்கும் சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறார்கள். நாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கி நம்ம காத்திருக்கணும். ஒருவேளை நிறையா நேரங்களில் நம்ம பல காரியங்களிலே நாம் எதிர்பார்க்கிறோம், நமக்கு கிடைக்காமல் போய் விடுகிறது. ஆனால் ஒரே இடத்துல மட்டும் நமக்கு எதிர்பார்த்த காரியத்தை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். அவர் மட்டும் நம்ம எதிர்பார்த்ததை செய்யாமலே இருக்க மாட்டார். அது ஒரே ஒரு இடம், ஆண்டவருடைய வேத வசனங்களை கேட்கிற இடம் மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார். இல்லைன்னா எவ்வளோ பெரிய மனிதர்கள் ஆனாலும் என்ன சொன்னாலும் மறந்துட்டேம்பாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. நம்ம எதிர்பார்த்திருந்து ஏமாந்து போய் விடுவோம். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் ஏமாற்றுகிறவர் அல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் சார் மூலமாக நம்மோடு கூட இடைபெறுவாராக. நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக சார் அவர்களை இந்த நேரத்தை நான் அவர்கள் கரத்திலே கொடுக்கிறேன்.
ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கூட்டத்திலே முக்கியமான ஒரு கருத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் அவரது கருவியாக பயன்படுத்த சித்தம் கொண்ட ஆண்டவருக்கு நான் நன்றி உடையவனாக இருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவரது பெரிய கிருபையினாலே உயிருள்ள ஆத்தும வாழ்க்கையை தூண்டிவிடக்கூடிய பிசாசை எதிர்த்து நின்று தேவன் ஜெயம் கொடுப்பார் என்கிற வாக்குத்தத்தத்தை கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு போதக பிதாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த அழைப்புக்காகவும் இந்த வாய்ப்புக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரோடு கூட பணியாற்றுகின்ற உபதேசியார் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தூத்துக்குடி ரொம்ப பிரியமான ஒரு ஊர் எனக்கு. எனது அப்பா ஒரு காலத்திலே இந்த ஊரிலே வாழ்ந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் வேறு ஊருக்கு போய்விட்டார்கள். பழைய காலத்திலே ஒரு பேராயர் உண்டு. 2 பேராயமும் ஒன்றாக இருக்கும் பொழுது, அப்பொழுது ரைட் ரெவரண்ட் ஜேசன் தர்மராஜ் என்பவர் போதகராக இருக்கும் பொழுது, ஒரு ஆலயத்திலே காலையிலே 4 மணிக்கு வாலிபர் கூட்டம் நடக்கும். அதை நடத்துவது வாலிபர்கள், அதை ஒழுங்குபடுத்துவது வாலிபர்கள். நான் திருநெல்வேலியில இருந்து தூய யோவான் கல்லூரி பக்கத்தில் என் வீடு போகுது. அங்கே இருந்து இங்கு வந்து அதில் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் திரும்ப சென்றிருக்கிறேன். ஆகவே தூத்துக்குடி எனக்கு புதிதான இடம் அல்ல, பழகின இடம். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். அநேகருக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு, அநேகருக்கு எதிர்காலத்திலே வழியை காட்டுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக இந்த பிரசங்கங்களை தொடர்ந்து ஆண்டவர் உபயோகிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு முகவுரை கருத்தை சொல்லிவிட்டு நாம் ஒரு அழகான வேத பகுதிக்கு போவோம். என்ன முகவுரை கருத்து? போன நாளிலே நேற்று அசனம் என்றால் என்ன, எதற்காக அதை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார்கள், அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை ஆழமாக பார்த்தோம். இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை என்பதற்கு வரலாறு உண்டு. ஏன் அதை செய்ய வேண்டும், ஏன் அதை செய்து வருகிறோம், ஏன் ஆதி காலத்து மிஷனரிகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அதை மையமாக வைத்துத்தான் அசனம் நடத்தினார்கள், ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, நீங்கள் சர்ச் ஹிஸ்டரி படித்து பார்ப்பீர்கள் என்றால், அல்லது தியோலாஜிக்கலி ஆர்கியூ பண்ணி பார்ப்பீர்கள் என்றால், ரொம்ப அழகாக என்ன சொல்லுகிறார், ஒவ்வொரு ஆண்டும் ஆலயத்தை செப்பனிட்டு, ஆலயத்தை புதுப்பித்து, ஆலயத்தை அலங்கரித்து நாம் ஆண்டவருக்கு செய்கிற பெரிய பணியாக விளக்குகள் எல்லாம் போட்டு நாம் செய்கிறோம். தவறல்ல, ரொம்ப நல்லது. ஆனால் அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், நீங்களே அந்த ஆலயம். ஒவ்வொரு ஆண்டும் என்னை எடை போட்டு பார்த்து, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் என்னை நான் ஆண்டவரது சமூகத்திலே தாழ்த்தி படைத்து, எனது நிறைகள் எனது குறைகளை பார்த்து என்னை சரி பண்ணுவதற்கு தான் ஆலய பிரதிஷ்டை. ஒரு மனிதனாகிய ஒரு மனுஷியாகிய நான் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு, என்னை மறுபிரதிஷ்டை செய்து கொள்வதற்கு தான் ஆலய பிரதிஷ்டை. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம், ஆண்டவருடைய ஆலயம் நாம் தான். 6:19 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம் நாம் தான். இதை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்காவிட்டால், அர்ப்பணிப்பை புதுப்பிக்காவிட்டால், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததை புதுப்பிக்காவிட்டால், நாம் ஆலய பிரதிஷ்டை கொண்டாடும் பொழுது அது வெறும் வரட்டு வார்த்தைகளாக மாறிவிடும். ஆகவே இந்த ஆலய பிரதிஷ்டையிலே நான் என்னை எடை போட்டு பார்க்கிறேன். எந்த ஊருக்கு போய் ஆலய பிரதிஷ்டை பண்ணினாலும் வீட்டிலே போய் எனது நோட்டிலே மை பாசிட்டிவ்ஸ் மை நெகட்டிவ்ஸ் என்று எழுதி பார்க்கிறேன். நீங்களும் எடை போட்டு பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாளிலே ஒரு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தார். ஒரு கை உறுப்பு வந்தது. ஆண்டவரின் முகத்தை எல்லாம் அவன் பார்க்கவில்லை. அந்த கை உறுப்பு எழுதினது மெனே மெனே தெக்கேல் உப்பாசின். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அதனால முடிஞ்சிச்சு உன் ராஜ்யம். அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவதற்கு தானியேலை அழைத்தார்கள். தானியேல் வந்து தைரியமாய் சொன்ன பொழுது அன்று ராத்திரியிலே அவன் செத்து போய்விடான். ஆகவே எடை போட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மை இந்த ஆலய பிரதிஷ்டை அன்றைக்கு நம்மை அழைக்கிறார். இதை மனதில் வைத்தவர்களாக தலைகளை தாழ்த்தி ஜெபித்து விட்டு கர்த்தருடைய வசனத்துக்கு போவோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை தொடாவிட்டால் நாங்கள் வந்திருப்பதும் நாங்கள் பேசுவதும் வரட்டு வார்த்தைகள் சாமி. அது சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் அமைந்து விடும் சாமி.
ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே எங்களை அடக்கி ஒடுக்கி உட்கார்ந்து எங்களது கண்களை சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே பேசும், கர்த்தாவே சொல்லும், ஆண்டவரே எங்களை புதுப்பியும், எங்களை எடை போட்டு பார்த்து எங்களை சரிப்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. நாம் படிக்க போகிற பகுதிக்கு ஒரு முகவுரை கொடுக்க வேண்டும் என்றால், ஊழியம் என்பது ஒரு போராட்டம். தனிப்பட்ட டிசைபிள்ஷிப், சீடத்துவம் என்பது ஒரு போராட்டம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டேன், அவரது இரத்தத்தினாலே பாவங்கள் எல்லாம் போய்விட்டது, நான் கழுவப்பட்ட வாழ்க்கை வாழுகிறேன், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நன்றாக புரிந்து கொள்வோம். மீட்கப்பட்ட வாழ்க்கை வாழுவது ஒரு போராட்டம். ஏனென்றால் அது பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற போராட்டம், ஒளிக்கும் இருளுக்கும் நடக்கிற போராட்டம். எப்படியாவது இவனை விழத்தட்டி விட வேண்டும், எப்படியாவது சோர்ந்து போக பண்ண வேண்டும், எப்படியாவது பிரச்சனைகளை கொடுத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி எதிரடையாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரியும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். என் ஆண்டவருக்காக நான் ஜெயக்கொடி ஏந்துவேன், என் ஆண்டவர் வெற்றி கர்த்தர் என்பதை உணர்ந்தவராக நாம் ஆடுகிறோம். இந்த போராட்டத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலேயே பல பல பகுதிகள் கூறுகின்றன. யாரையெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த விரும்பினாரோ அதில் பலரை பிசாசு காலை வாரி விடுகிறான், தடம் புரள செய்கிறான், விழுந்து போக செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சாதாரண மனிதனை, எளிமையான மனிதனை எழும்ப செய்து தடம் புரண்டு அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், தண்டனையும் கொடுக்கிறார். அவனை திருத்துவதற்கு ஆண்டவர் சாதாரண மனிதனை பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே வெற்றி பெற்று கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சாதனை படைத்த எலியாவை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது நான் ஒரு எலியாவாக மாற வேண்டும், நான் சாதனை படைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையை, ஒரு ஆசையை ஆண்டவர் தூண்டுவாராக. என்னோடு கூட சேர்ந்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக 17வது அதிகாரத்துக்கு போகவில்லை, அதற்கு முன்னாலே உள்ள 16வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களிலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஒரு முகவுரையை பார்க்கிறோம். என்ன முகவுரை? ஆகாவை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன் யாரும் இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 16:30 உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கலாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பொல்லாப்பு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், ஈவில் டீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே மொத்தமாக சொல்லிவிடலாம். தீமையான காரியங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எங்கும் நடக்கின்றன. உலகத்திலே டெல்லியிலே ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் கண்டிப்பாக நடக்கின்றன. அது திருச்சபையிலும் காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை நடத்துவதற்கு ராஜா உதவி செய்கிறான். யார் பொல்லாத காரியங்களை அகற்ற வேண்டுமோ, யார் பொல்லாத காரியங்களுக்கு விரோதமாக குரல் கொடுக்க வேண்டுமோ அவனே பொல்லாத காரியங்களுக்கு காரணகர்த்தராக மாறிவிட்டான். பைபிள் பாருங்க, நம்பர் 1 அவன் செய்த மாபெரும் பொல்லாப்பு, யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதோ, பகாலின் குமாரத்தி ஏசபேலை, வேறு தேவனுடைய மகளை, ஆண்டவருக்கு பிடிக்காத விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு தலைவனின் மகளை கல்யாணம் பண்ணுகிறான். 31வது வசனத்திலே அது காணப்படுகிறது. அப்படி கல்யாணம் பண்ணப்படுகிறாலே பாகாலை செவிக்க ஆரம்பிக்கிறான். ஆகாப், யார் உன்னை ராஜாவாக்கினது? ஆகாப், யார் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது? ஆகாப், உனக்கு முன்னாலே வாழ்ந்த உனது மூதாதையர்கள் எகிப்து நாட்டிலே அடிமையாய் வாழ்ந்த பொழுது, சவுக்கடி வாங்கின பொழுது, ஒன்றும் கொடுக்கப்படாமல் செங்கல் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட பொழுது நான் அல்லவா காப்பாற்றினேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் அல்லவா கூட்டு வந்தேன். மற்றவர்களை விட உன்னை உயர்த்தி வைத்தேனே, உன்னை ராஜாவாக வைத்திருக்கிறேனே. நீ எனக்கு ரொம்பவும் பிடிக்காத அந்நிய தேவர்களை சேவிப்பதற்கு துணிந்து விட்டாயே, அதற்கு காரணமாக ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து விட்டாயே. இப்படிப்பட்ட துணிச்சலான பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன திருச்சபையிலே. துணிச்சல், கர்த்தருக்கு விரோதமான துணிச்சல், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை விரும்பி விரும்பி செய்கின்ற
பெரும் கூட்டம், தலைவர்களும் நிறைய வந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட சமயத்திலே இவன் இன்னும் ஒன்று செய்கிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள், 32வது வசனத்திலே, அவன் பாகாலின் கோவிலிலே பலிபீடத்தை எடுத்து வைத்தான். என் மக்கள், நான் தெரிந்து கொண்ட மக்கள் எனக்குத்தான் பலியிட வேண்டும். அவர்கள் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு சொந்தம். ஆனால் நீயோ அவர்கள் பாகாலுக்கு பலியிடுவதற்கு, அந்நிய தேவர்களுக்கு பலியிடுவதற்கு பலிபீடத்தை கட்டி கொடுத்து கெடுத்து விட்டாயே. நீ மட்டும் கெட்டு போனதுக்கு பதிலாக நிறைய பேரை கெடுத்து கொண்டிருக்கிறாயே. இன்னும் தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்திலே ஒரு விக்கிரக தோப்பை வைக்கிறார். ஒரு பெரிய ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன். வாங்க வாங்க வாங்க, இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க, இது பிக்னிக் ஸ்பாட். அதுக்கப்புறம் பாகாலை நீங்கள் வணங்கலாம். இப்படியெல்லாம் செய்து ஆண்டவர் சபித்த ஒரு பட்டணத்தையும் அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஆகாபுக்கு விரோதமாக ஆண்டவர் செயல்படுவதற்கு ஒரு சாதாரண மனிதன், ஏழையான மனிதன், கிராமத்தான், படிக்காதவன், பட்டிக்காட்டான். அவனது பெயர் எலியா, அடைமொழி திஸ்பியனாகிய எலியா. திஸ்பி என்பது ஒரு கிராமத்தின் பெயர். கிராமத்தை சேர்ந்த படிக்காத பட்டிக்காட்டு ஒரு நபர், அவன் பெயர் எலியா. அவனை குறித்து வேறு எந்த ரெஃபரன்ஸும் இதற்கு முன்னாலே போடப்படவில்லை, பின்னாலே வருகிறது. அந்த எலியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு சவால் கொடுக்கிறார். அவனை மாற்றுவதற்கு, அவன் மூலமாக கெட்டுப்போன ஆயிரம் மக்களை, லட்சக்கணக்கான மக்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் எலியாவை பயன்படுத்துகிறார். இது இருளுக்கும் ஒளிக்கும் உள்ள போராட்டம். இது ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டம். நீங்கள் உண்மையாகவே சிஎஸ்ஐ திருச்சபையை சேர்ந்தவராக இருப்பீர்கள் என்றால் நன்றாகவே புரிந்து கொள்வீர்கள். போராட்டம் நடக்கிறது உலகம் முழுவதும். திருச்சபைகளுக்குள்ளாக போராட்டம். ரைட் ரெவரண்ட் ஜெயபால் டேவிட் என்கிற ஒரு பேராயர் இருந்த பொழுது ஒரு டிபேட் ஆன் கன்வர்ஷன், அகில உலக ரீதியிலே மனம் திரும்புதலை பற்றி அல்லது மத மாற்றத்தை குறித்து ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்திலே பங்கு பெறுவதற்காக இங்கிலாந்திலே இருந்து வந்தார்கள், ஜெர்மனியிலே இருந்து வந்தார்கள், பல படித்தவர்கள் வந்தார்கள், தியோலாஜியன்ஸ் வந்தார்கள். யார் அவர்கள்? அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. WCC, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். நமது சிஎஸ்ஐ அதிலே ஒரு அங்கத்தினர், சிஎன்ஐ அதிலே ஒரு அங்கத்தினர். இப்படிப்பட்ட அந்த டிபேட் ஆன் கன்வர்ஷன்ல தலைமை தாங்கி நடத்தினவர் மைக்குக்கு வந்தார். மைக்கை பிடித்து தனது சத்தத்தை உயர்த்தி சொன்னார், மத மாற்றம் என்பது ஒரு பாவம். அதில் நாங்கள் பங்கு பெற்றோம். நானும் வேறு ஒரு பேராசிரியரும் கையை உயர்த்தி எங்களுக்கு டவுட் இருக்கிறது, நாங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவர் சொன்னதைத்தானே செய்கிறோம். சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னாரே, சீஷராக்க சொன்னாரே. அவரது போதனையே நீ பிசாசை விட்டு என்னிடத்தில் வர வேண்டும் என்பது தானே. ஆண்டவரது கிருபையினாலே ஆங்கில புலமை எங்களுக்கு கொடுத்திருந்தார். சத்தமாக பேசினோம், தெளிவாக பேசினோம். எங்களது கல்லூரியிலே படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு இந்து சகோதரியை முன்னாலே நிறுத்தி கேள்வி கேளுங்கள், பதில் சொல்லுவாள். அவள் ஏழை குலத்தை சேர்ந்தவர் அல்ல, உயர் குலத்தை சேர்ந்தவள். அவளுக்கு நன்றாக அறிவு உண்டு. யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல் ஏற்கனவே வாங்கி இருக்கிறாள், யூஜியிலே, பிஎஸ்சியிலே. இப்போது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்துக் கொண்டிருக்கிறாள். கேளுங்கள், கேட்டார்கள். Why did you accept Jesus Christ? Somebody gave you money. இல்ல, எங்க அப்பா லட்சாதிபதி, எங்களுக்கு இருக்கிற சொத்தெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோடீஸ்வரர்கள். நான் யார்கிட்டையும் காசு வாங்கி படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய்? சமாதானம் இல்லாமல் இருந்தேன், பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். இந்த காலேஜில் நடக்கிற, ஜான்ஸ் காலேஜில் நடக்கிற பிரேசலுக்கு வந்தேன். இயேசு என்னை மாற்றினார். தைரியமாக சொன்னார். வாயடைத்து போனார்கள். டிபேட் ஆன் கன்வர்ஷன் நமது திருச்சபை தலைவர்களாலே, உலக ரீதியிலே திருச்சபை தலைவர்களாலே மனம் திரும்புதல், மத மாற்றம் என்பது தவறு என்று சொல்லப்பட்டது. அதற்கு மாற்று மருந்தாகத்தான் கல்லூரியிலே படித்த அந்த மாணவி பேசினாள், நாங்கள் பேசினோம். அதாவது வேலையே பயிரை மேய ஆரம்பித்து விட்டது. எதற்காக திருச்சபை உருவாக்கப்பட்டதோ, எதற்காக போதகர்கள் உருவாக்கப்பட்டார்களோ, பெரியவர்கள் உருவாக்கப்பட்டார்களோ, அந்த வேத புத்தகத்தினுடைய நோக்கத்தை மாற்றோ அதை மறந்து விட்டு சுய லாபத்துக்காக, ஆதாயத்திற்காக அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படித்தான் ஆகாப் செயல்பட்டான். என் மனைவியின் இஷ்டப்படி நடப்பேன், என் மனைவி என்ன செய்ய சொன்னாலும் செய்வேன். அவள் பாகாலுக்கு கோயில் கட்ட சொன்னாள், அவள் பலிபீடம் எடுக்க சொன்னாள்,
அவள் தோப்பு விக்கிரகம் வைக்க சொன்னாள். செய்வேன், நானும் பலியிடுவேன், என் பிள்ளைகளையும் பலியிடுவேன், இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தான். ஆண்டவர் எழுப்பினார், இந்த போராட்டத்திலே பங்கு பெறுவதற்கு சாதாரண ஒரு மனிதனை. ஐயா, அம்மா, நமது குடும்பத்திலே போராட்டம் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே போராட்டம் இருக்கலாம், பண வாழ்க்கையிலே ஃபைனான்ஸ் போராட்டம் இருக்கலாம், உறவுகளிலே போராட்டம் இருக்கலாம், அல்லது வேறு ஆழ்ந்த ஆத்தும போராட்டம் இருக்கலாம். பிசாசு நம்மை வாட்டி எடுத்துக்கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த எலியா நமக்கு உற்சாகம் கொடுப்பான். எனக்கு பணம் இல்லை, எனக்கு படிப்பில்லை, எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை, எனக்கு தெரிந்தவர்கள் பெரிய பதவியில இல்லை, பரவாயில்லை. திஸ்பியனாகிய எலியா, பட்டிக்காட்டு எலியா, படிப்பறிவில்லாத எலியா, நீ எனக்கு தேவை எலியாவே. உன்னை பயன்படுத்தி உனக்கு மட்டும் ஆறுதல் கொடுக்க விரும்பவில்லை, உன்னை பயன்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன். முடிவுரையிலே அந்த அத்தனை இஸ்ரவேலரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று உனது செயல்பாட்டினாலே கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். போராட்டத்திலே வெற்றி நமக்கு உறுதி. ஆனால் திஸ்பியனாகிய எலியா செய்ததை நாமும் செய்ய வேண்டுமே. என்ன செய்தான்? 17வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ராஜா அரண்மனையிலே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை சூழ நிறைய பேர், மந்திரிமார்கள், பெரியவர்கள், மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த ஆகாபுக்கு நிறைய போர்ச்சேவகர்கள் உண்டு. அவர்கள் அரண்மனையில எங்கும் இருக்கிறார்கள். திடீரென்று ஒருவன் உள்ளே நுழைகிறான். அதன் 17:1, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி உள்ளே நுழைந்து பேசுகிறான். சத்தமாய் பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? என் வாக்கின்படியே அன்றி, நல்லா கவனிக்கணும், என் வாக்கின்படியே என்று நான் சொன்னாதான் நம்ம மழை பெய்யும். ஓகே, இந்த வருஷங்களில் பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது என்று என் வார்த்தை இல்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எலியா, நீ நிற்பது அரண்மனையிலே இல்லை, நான் நிற்பது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக. அவர்தான் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆகவே அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மழை பெய்யாது, சாபம் எடுக்கிறேன். ஆகாப் நினைத்திருந்தால், கைதட்டி இருந்தால் 10 சேவகர்கள் அவனது தலையை கொய்திருக்கலாம். பயப்படவில்லை, என்னை யாரும் தொட முடியாது, நான் நிற்பது ஜீவனுள்ள தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை தைரியமா சொல்லுகிறேன். என் வாக்கின்படியே அன்றி நீ திரும்ப என்னைய கண்டுபிடிச்சு மழை பெய்யணும்னு கெஞ்சினால் ஒழிய மழை பெய்யாது ராஜாவே. மக்கள் எல்லாம் சாவார்கள், உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் சாகும். அப்போது நினைப்பாய், சொன்னானே ஒரு பட்டிக்காட்டன் சொன்னானே, தேடி கண்டுபிடி என்று என்னை தேடுவாய். சாபம் போட்டு விட்டு புறப்பட்டு போய்விட்டான். கர்த்தரின் ஜீவனை கொண்டு கர்த்தருடைய பிரசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாலிபன், ஒரு விசுவாசி பயப்பட மாட்டான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, குடும்பத்தின் தலைவனே, தலைவியே, உனது குடும்பத்திலே பிரச்சனை வரும் பொழுது, எதிர்ப்பு வரும் பொழுது, நீ கர்த்தருடைய தாசனாக இருந்தால், கர்த்தர் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நீ நிற்கிறாய் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருந்தால் நீ பயப்படவே மாட்டாய். ஆண்டவர் என்னை கொண்டு அற்புதம் செய்வார், ஆண்டவர் என் வார்த்தையின்படி அற்புதம் செய்வார், அவர் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன் என்று தைரியமாக நீ சொல்லுவாய். சரி, அப்படியே வாங்க 2வது வசனம் வாசிங்க. தேங்க்யூ பாஸ்டர். இவன் அரண்மனையிலே கர்ச்சிக்கிறான், சிங்கம் போல கர்ச்சிக்கிறான். ராஜா வேலை அவனை தொட முடியவில்லை. அப்புறம் வெளியே வந்துடுறான். ஏன் வெளியே வந்துடுறான் யோசித்து பார்த்தீங்களா? கர்ச்சிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, ஒளிந்திருப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, மறைந்திருப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது. 2வது வசனத்திலே, பின்பு கர்ச்சித்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, எலியா கெட் அப், இந்த இடத்த விட்டு ஓடிரு. எங்க ஓடு? கீரி தாட்டடைக்கு போ. அங்க போய் என்ன செய்யணும்? வெளியே நீ இருக்கிறது தெரியக்கூடாது, ஒழித்து கொண்டிரு. சாப்பாடு காகம் கொண்டு வரும், தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். God knows all about us much better than what we know about us. கடவுளுக்கு நம்மை பற்றி நமக்கு தெரிந்ததை விட அவருக்கு நன்றாக தெரியும். சாப்பாடுன்னு ஒரி பண்ணுவல, காக்கா கொண்டு வரும் தண்ணி, அந்த கேரி ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய்.
ஆனா ஒளிந்து கொண்டிரு, மறைந்து கொண்டிரு. என்ன செஞ்சிருப்பான்னு யோசித்து பாருங்க. கர்ச்சித்தான், எல்லாரும் பெருமையாக ஆகாபுக்கு எச்சரிப்பு கொடுத்தான். பாகாலை சேவித்த ஆகாபுக்கு மண்டையிலே சரியாக கொட்டிவிட்டான். புகழை பெறுவதற்கல்ல, கர்த்தரின் வார்த்தையை சொல்லிவிட்டேன். கர்த்தர் ஒளிந்திருக்க சொல்கிறார், ஒளிந்திருந்தான். அதைத்தான் நமது விசுவாசிகள் மறந்து போகிறார்கள். கர்ச்சிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, தவறை தவறென்று சொல்லுவதற்கு ஒரு நேரம் உண்டு, கர்த்தரது பலத்தினாலே வைராக்கியமாய் பேசுவதற்கு ஒரு நேரம் உண்டு. அதற்கப்புறம் ஆண்டவரது சமூகத்திலே உபவாசத்தோடு கூட மறைந்திருக்க வேண்டும், ஒளிந்திருக்க வேண்டும். சார் அவன் உபவாசிக்கல சார், அவனுக்கு சாப்பாடு வந்துச்சு சார். நல்லா படிச்சு பாருங்க. காலையில சாப்பாடு வரும், மாலையில சாப்பாடு வரும். 2 times. 1 time கம்பல்சரி ஃபாஸ்டிங். ஐயா அம்மா, நீங்க ஃபாஸ்டிங் இருந்து எத்தனை நாள் ஆச்சு? எங்க சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் நடக்கும். எங்க சர்ச்சை வச்சு சொல்றேன், நாங்க எல்லாரும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பங்கு பெறுவோம். பொய் சொல்லாதுங்க. ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே ஃபீஸ்டிங். 12:30 மணிக்கு, 1 மணிக்கு, 1:30 மணிக்கு முடிஞ்ச உடனே சூப்பர் சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அப்போ பாஸ்டர் கேட்கிறேன், பாஸ்டர் என்னுடைய பழைய மாணவர் தான் எங்களுக்கு ஆலயத்தில், பாஸ்டர் இதுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு பேர் வைக்காதுங்க. இல்லை இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் தான். அவங்க காலையில் ஃபாஸ்டிங்கில் வருவாங்க. வரமாட்டாங்க, போய் சொல்லாதுங்க. கேட்போமா? சர்ச்சில் ஒரு நாள் ஓப்பனாக கேட்போமா? எத்தனை பேர் ஃபாஸ்டிங் பண்ணி வந்திருக்கீங்கன்னு கேட்போமா? சார் 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 நடக்கிறது நடக்கட்டும் சார். நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இவனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், ஒளிஞ்சிக்கோ. காலையில வரும், சாயங்காலம் வரும், நான் வெஜிடேரியன் வரும். 10 பின்னால வரும், அதுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பாடு வரும். நல்லா சாப்பிடு. ஒரு நேரம் முழங்காலை முடக்கி உன் சரீரத்தை ஒடுக்கி என்னை நோக்கி பார்த்து, இந்த ஜனங்கள் பாகாலை பின்பற்றி போய்விட்ட இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா என்று கண்ணீரோடு கூட செவிப்பதற்கு தான் உனக்கு இந்த மறைவிடம். யாரும் உன்னை தொட முடியாது, பயப்படாதே. ஒளிந்து கொண்டிரு. ஃபாஸ்டிங் பிரேயர் அர்த்தத்தையே இழந்து விட்டது. கண்ணீரோடு ஜபிக்கிற ஜபம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், உணர்ச்சிகள், அவ்வளவுதான். ஆனால் ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு அழிந்து போகிற டயசிஸுக்காக, நம்பர் குறைந்து வருகிற திருச்சபைகளுக்காக அனுதினமும் ஆண்டவர் ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறாரா? அதுதான் வளர்கின்ற திருச்சபை, அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகளின் திருச்சபை. ஆண்டவரே, என் திருச்சபையிலே பயாலஜிக்கல் growth, அப்பா அம்மா பிள்ளை பெற்றவுடனே ஒரு குழந்தை சேருகிறது. சகோதர சமயத்திலே இருந்து சாட்சி சொல்லி தைரியமாய் ஞானஸ்தானம் எடுத்து நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று ஒரு ஆண்டுக்கு 10 பேர், 12 பேர், மாசத்துக்கு ஒரு ஆள் 12 பேர் சேருகிறார்களா? ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன், திருநெல்வேலி டயசிஸ்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஞானஸ்நானம் ஆராதனை சார். சார் ஈவினிங்ல இருந்துட்டு போயிருங்க சார். மார்னிங் மாத்திரம் தான் பேச கூப்பிட்டாங்க. தைரியமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். வெளியே நான் சாப்பிட்டுக்கிட்டேன், வந்தேன். யார் ஞானஸ்நானம் எடுத்தா தெரியுமா? அந்த சர்ச்சில் இருந்து ஒரு ஹோம் நடத்துறாங்க. அந்த ஹோம்ல ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன், 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன், 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன், இப்படி 10 பேர் எடுக்கிறாங்க. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியுமா? சார் தெரியாது சார். எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிற? சார் வார்டன் சொன்னார் சார். அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. சபை குறிப்பிலே எழுதிவிடலாம். ஆண்டவர் கவனிக்கிறார், ஆண்டவர் கேட்பார். தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். அவன்கிட்டே சொன்னேன், நான் ரட்சிப்பை பற்றி உங்கள்கிட்ட பேச போறேன், நீ முக்கியம் எடுத்துட்ட, முழுக்கு ஞானம் கொடுத்து எடுத்துட்ட. ஆனா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பதற்கு பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டு புதிய ஆதாமாகிய இயேசுவோடு எழுந்திருக்கிறேன்னு சொல்லி கொடுத்தியா? அவரும் என்னுடைய பழைய மாணவர் தான் சார். இதுக்கு முன்னால உள்ள பாஸ்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டார் சார். நான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி 6 மாசம் தான் ஆகுது சார். அப்ப ஏன் இந்த ஆராதனை நடத்துகிறாய்? ஏமாற்று வேலைகள் பெருகிவிட்டன, நிறைய இடத்துல பெருகிவிட்டன. சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. அவரிடத்துல பேசிவிட்டு அப்போது பேராயராக இருந்த அவரிடத்திலும் சொன்னேன், ஐயா இப்படித்தான் நடக்கிறது, இதையெல்லாம் செக் பண்ணுவதற்கு தான் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். கவனிப்போம். இப்போ வாங்க நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். எலியா எங்கே இருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
ஒழித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கார் தெரியுமா? ராஜாவுடைய அரண்மனையில தான் மாமிசமும் அப்பமும் இருக்கும். ஏன்? பஞ்சம், மழை இல்லை, வறுமை, அறுவடை இல்லை, ராஜாக்கான குறைவில்லாம இருக்கும். அவனுடைய அரண்மனையிலிருந்து காக்கா தூக்கிட்டு வந்து இவனுக்கு கொடுக்குது. எதிரியின் ஆகாரத்தை வைத்து ஆண்டவர் நம்மை போஷிப்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாளும் நீதிமானோ நீதிமானுடைய பிள்ளைகளோ பட்டினினால சாவத, வறுமையினால சாவத ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். எதிரியினுடைய ஆகாரம். சரி, யார் கொண்டு வந்து கொடுத்தது? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க உண்டு. இப்போ எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கா, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கா, இப்போ தான் வந்திருக்கிறா. சரி, இவங்க சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காரு, வீடு கட்டி பின்னால் தோட்டம் வச்சுக்கோ. அப்பளம் சாப்பிடுவாங்க. அப்பளத்தை என் ஒரு வயசு பொறிச்சி கையில் கொடுத்து கொஞ்ச நேரம் தொந்தரவு இல்லாமல் எங்கள் தோட்டத்துக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. 2 நிமிஷத்தை திரும்பி வந்துடுவாங்க. புரியுதுல? காக்கா வந்து கொத்திட்டு போகும். களவாங்கிற காக்காவை கொடுக்கிற காக்காவாக ஆண்டவரால் மாற்ற முடியும். God is a miracle working God. காக்கா வந்து வருது தருது என்பதே ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம். சரி, இப்படி ஆண்டவர் அவனை போஷித்தார். அப்புறம் நடக்கிறத பார்க்கணும், நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். எல்லா நாளும் நம்ம மாமிசமும் அப்பமும் அப்படிதான் போட்டிருக்கு. அப்பமும் இறைச்சிங்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு சோறு குறை இல்லாம காத்துக்கொண்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் எல்லாம் சொல்லுவோம். 6 வற்றி போகுது. மழை இல்லைல்ல, இவன் சொன்னாதான் மழை வரும், ஆண்டவர் சொன்னாதான் இவன் சொல்ல முடியும். 6 வற்றி போயிட்டு. பைபிள பாருங்க, 7வது வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த 6 வற்றி போயிட்டு. வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது வற்றி போகிற வரைக்கும் கர்த்தருடைய வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆற்றிலே தண்ணீர் வற்றி போய் வறண்டு போன அப்பொழுது கரெக்ட் டைம்ல கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்போ 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருடைய, 2வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை, 5வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை, 8வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்தால், வேத புத்தகத்தை வாசித்து தியானித்தால் ஆண்டவர் பேசுவதை கேட்க முடியும். அப்படி கேட்கும் பொழுது நமக்கு வழி பிறக்கும். என்ன சொல்றாரு? இவன் தண்ணி இல்லாட்டி செத்து போயிடுவேன், அதனால நீ எந்திரி, கெடப் எல்லாரும் பார்த்துருவாங்க, நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன். எந்திரிச்சு சீதோனுக்கு அடுத்த வழிக்க சொல்றாரு. சீதோன் பக்கத்துல சாரிபாத்னு ஒரு ஊர் இருக்கு. 2 சாரிபாத் உண்டாம், பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. சீதோனுக்கு பக்கத்துல இருக்க சாரிபாத், அங்க போ. ஆண்டவர் வழி நடத்துதல் தவறாவே இருக்காது, கரெக்டா இருக்கும். அங்க போய் உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நான் ஏற்கனவே கட்டளை கொடுத்துட்டேன், ஆனா நீ அங்க போ, அங்க போய் ஒரு விதவையை பாரு. the matter is over, உன் ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. ஐயா கவனிங்க, ராஜாக்களுக்கு முன்பாக, அம்மா கவனிங்க, ராஜாக்களுக்கு முன்பாக கர்ச்சிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. அதே ஊழியக்காரன், அதே கர்த்தருடைய தாசன் பிச்சை எடுப்பதற்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிச்சை எடுத்தானா? பைபிளை ஃபுல்லா வாசித்து பாருங்க. அவன் எந்திரிச்சு அப்படியே போனான். அங்க போனப்போ ஒளிமுக வாசலுக்கு பக்கத்துல ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு இருந்தாள். விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதோ வச்சிருக்கான்னு அர்த்தம். அதனால அவளை பார்த்து கூப்பிட்டு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயேன், பஞ்சகாலம் தண்ணி பஞ்சம் உண்டு. ஆனா அவ தண்ணி கொண்டு வருவதற்கு போகிறாள். இவன் தீர்க்கதரிசின்னு தெரியும், ஏன்னா அவனுடைய சால்வை அவனை காட்டி கொடுத்து விடும். தீர்க்கதரிசிக்குன்னு ஒரு சால்வை உண்டு. எலிசா ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ரெட்டிப்பான வர வேணும், நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை பார்த்தனா உனக்கு கிடைக்கும். எலியாவினுடைய சால்வை கீழே விழுந்தது. அந்த சால்வை தீர்க்க தரிசிக்கு அடையாளம். சரி, ஸோ அந்த விதவை கண்டுபிடிச்சிட்டா. தீர்க்கதரிசி கேட்கிறாரு, சரி கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். கொண்டு வந்து கொடுக்க போகும்போது என்ன அழகா பிச்சை கேட்கிற மெதட் பார்த்தீங்களா? கைதட்டி கூப்பிடுவான்னு நினைக்கிறேன்.
கை கூப்பிட்டு 11வது வசனத்துல, கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும், முதல்ல தண்ணி, அப்புறம் கொஞ்சம். அவளுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே தந்துருவான்னு நினைச்சா அவ சொல்றா, பாரு என்ன பேசுறியா தீர்க்கதரிசி நீனு, எங்க வீட்டுல கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு, அந்த கொஞ்சோண்டு மாவுல 2 அப்பம் சுட்டு, 1 என் மகனுக்கு அப்புறம் எனக்கு, சாப்பிட்டு செத்து போக. பாருங்க இருக்காரு பாருங்க 12வது வசனத்தினுடைய மத்திய பகுதி, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். இங்கேதான் அவனது விசுவாசம் செயல்படணும். கடவுள் கட்டளையிட்டு விட்டார். இவதான் அந்த விதவை, இவதான் விறகு பொறுக்கிறார், இவதான் தண்ணீர் கொடுப்பதற்கு மனசு இருக்குது, அப்ப இவதான் எனக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒரு அழகான வாழ்த்துதலை செலுத்துகிறான். என்ன சொல்றான் பாத்தீங்களா? அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, அதிலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. அப்புறம் அடுத்த வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று பாருங்க, நான் சொல்லல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 24/7 கம்யூனியன் வித் காட். அதான் ஜபம், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். 24/7 கடவுளோடு கம்யூனியன். ஆண்டவரே இவட்ட என்ன சொல்லுடா, ஒரு நாளும் மாவு குறைந்து போகாது, ஒரு நாளும் எண்ணெய் காலியாகாது, ஊட்ட வந்துகிட்டே இருக்கும். ஒரு மிரக்கல். தைரியமா சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. சொன்ன உடனே சாரிபாத் அதே மாதிரி செஞ்சு அவனுக்கு அழகா சாப்பாடு கொடுத்து தங்க வச்சிடுறான். எஸ் ஆர் நோ? எஸ். நீ இங்கேயே இரு, நான் உனக்கு சாப்பாடை பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு வற்றாத பானையின் மாவு, செலவழியாத எண்ணெய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு அல்லேலூயா. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. அதன் மத்தியிலே போராட்டம். என்ன சார் போராட்டம் வந்துச்சு? நல்லா தானே இருந்தான் எலிசா. பின்னால் வாசித்து பாருங்க, அவனுடைய பிள்ளை செத்து போயிடுச்சு. ஓகே, அவளுடைய பிள்ளை செத்து போயிடுச்சு. அவளுக்கு எவ்வளவு கோவம் வரும்? உன்னை இங்க தங்க வச்சதுனால ஊர் பூரா குறை சொல்லுது. நான் விதவை, ஒரு தீர்க்கதரிசியை தங்க வச்சுட்டேன், ஒருவேளை முறை தவறி நடப்பாளோ சந்தேகப்படுது, குறை சொல்லுது. இதெல்லாம் தாங்கிட்டு உனக்கு நான் சாப்பாடு கொடுத்து வச்சிருந்தேன்ல, என் பிள்ளை போயிடுச்சு, ஒரே பிள்ளை, கணவன் கிடையாது, போயிடுச்சு. அம்மா ஐயா வேதனையில் இருக்கீங்களோ, கஷ்டத்துல இருக்கீங்களோ, ஒருவேளை கண்ணீரோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நடந்தது நடக்கட்டும், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், நான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பேன். இவன் வந்து 2வது மிரக்கல். முதல்ல பானையின் மாவு செலவழிந்து போவதில்லை. 2வது அந்த பிள்ளையை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளை மேல குப்புற படுக்கிறான். படுத்து ஜெபம் பண்றான். கடவுளே, ரொம்ப அழகா ஜெபம். 21வது வசனம், அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும். ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்யணும்னு சொன்னீங்கல்ல. கீரை தாட்டடியில் உட்காந்து நான் ப்ளூ பிரிண்ட் போட்டேன்ல, இஸ்ரவேல் மக்களை எப்படி பாகாலிடமிருந்து யெகோவாவினிடத்திலே திருப்புவதுன்னு ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு இருந்தேனே. உபவாசத்தோட நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் தானே போட்டுட்டு இருந்தேன். இப்போ செத்து போயிட்டானே, எனக்கு கேவலம் ஆயிடுச்சே, அவளுக்கு கேவலம் ஆயிடுச்சே, நான் என்ன பண்றது? ஆண்டவரே, உயிரை திரும்பி வர செய்யும். 23வது வசனத்துல 22வது வசனத்துல அவனுக்குள் உயிர் வந்துருச்சு. கீழே கொண்டு வந்தான். இந்தா உன் பிள்ளை உயிரோடு கூட இருக்கிறான், கொடுத்துட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். அந்த பொண்ணு என்ன சொல்றா, அந்த விதவை என்ன சொல்றா? அப்பொழுது அந்த ஸ்திரீ எலிசாவை நோக்கி, நீர் தேவனுடைய எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் ப்ரூவ் பண்ணிட்டேங்க, நான் அனுபவிச்சிட்டேன். இதுதான் எலியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பூஸ்ட். எலியா சின்ன சின்ன அற்புதம் தான் செஞ்சிருக்க,
பெரிய அற்புதம் இருக்குது, பயப்படாத. உன்னை பயன்படுத்தி இஸ்ரவேல் முழுவதும் திரும்ப போகிறது, தைரியமா இரு. இந்த சின்ன அற்புதங்கள் அவனை ஆயத்தப்படுத்துது, அவனை செதுக்குகிறது, பெரிய அற்புதத்துக்கு அவனை கூர்மையாக்குகிறது, தைரியம் கொடுக்கிறது. கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் கர்த்தரின் வார்த்தை என் மூலமாய் வருகிறது என்கிற வைராக்கியத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் செய்த சின்ன சின்ன அற்புதங்களை உங்க வாழ்க்கையில அப்படி யோசித்து யோசித்து பாருங்க. ஒரு வைராக்கியம் பிறக்கும். செத்து போயிருக்கணும் நான், பிறக்கும் போதே டாக்டர் இப்படி சொன்னாங்க, எங்க அம்மா வளர்க்கும் பொழுது இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு. ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சின்ன சின்ன அற்புதங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு துதி செலுத்தும் பொழுது பெரிய அற்புதத்தை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துவார். குயிக்கா முடிப்போம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, பின்னால உள்ள வசனங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 18வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆண்டவர் சொல்ல போய் தான் ஆகாபுக்கு தன்னை போய் காமிக்க போறான். புரியுதா உங்களுக்கு? 18:1 நீ போ, டைம் வந்துச்சு, உன்னை காண்பி, உன்னை உருவாக்கிட்டேன், உனக்கு வைராக்கியம் கொடுத்துட்டேன், போய் காமி, மலையை கட்டளையிடுவேன், அதனால போறான். அப்படி போகும்போது எப்படி ராஜாவை கண்டுபிடிக்க முடியும்? ஒருத்தனை பார்க்குறான். வாசிச்சிருக்கீங்களா? ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா? ஒபதியாவின் பேர், நல்ல தீர்க்கதரிசி, குட்டி தீர்க்கதரிசி. அவனை பார்த்து, ஒபதியாவே, ராஜாவை போய் பார்த்து எலியா வந்திருக்கிறான்னு சொல்லு. அச்சச்சோ, நான் சொன்னா அவன் உம்மை பார்க்க வருவான், அதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை கொண்டுட்டு போயிடுவாரு. அவன் இராணுவ தலைவரை எல்லா இடமும் அனுப்பி உம்மை தேடினான். கீரி தாட்டடையில் ஒளிந்து இருக்கும் போதும் தேடி இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. நான் 50 தீர்க்கதரிசிகளை காப்பாற்றினேன், தயவுசெய்து எனக்கு இந்த பழி வேண்டாம். அவன் கண்டுபிடிக்கலைன்னா ஆவியானவர் எங்கேயாவது கூட்டு போயிட்டா என்னைய கொன்றுவான். பயப்படும் பொழுது இப்படி பயந்தாங்கொள்ளி விசுவாசிகள் நிறைய இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் மீ? நிறைய பயந்தாங்கொள்ளி விசுவாசிகள் இருக்காங்க. கர்த்தர் சொல்றாருப்பா, எலியாவுக்கு என்கிட்ட சொல்லிட்டாரு கர்த்தர், ஆகாபுக்கு என்னை காண்பிக்க சொன்னார். பயந்தாங்கொள்ளி, நான் தள்ளிட மாட்டேன், இந்த மேட்டர்ல நான் ஈடுபட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், எலியா சொல்கிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இன்னைக்கு நான் பார்ப்பேன், அதனால போ, கண்டிப்பா போய் பாரு. 15வது வசனம். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், எப்பவும் அது அடிக்கடி வரும், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, நம்ம சிரிப்பா இருக்கும். ஆகாப் போய் சொல்லிட்டான், சாரி ஒபதியா போய் சொல்லிட்டான். என்ன போட்டுக்கணும் பாருங்க, எலியா ஆகாபை சந்திப்பதற்கு பதிலாக ஆகாப் எலியாவை சந்திக்க வர்றான். ராஜா வர்றான். எலியாவை கண்ட உடனே, பைபிள்ல தான் சொல்றேன், 17வது வசனம். ஆகாப் எலியாவை கண்ட போது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? சண்டைக்கு வரான். எஸ் நோவா? சண்டைக்கு வர்றான். எலியா என்ன செய்யறான்னு பார்த்தீங்களா? சின்ன பிள்ளை சண்டை போடும்ல, டேய் நீ மாத்திரம் இல்லடா, உங்க அப்பா வீடே வரணும்டா, நான் ஜெயிச்சிட வேண்டாம்னு சொல்லலாம். அதே மாதிரி சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதுனால், தைரியமா சொல்றான், நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்கப்படுகிறவர்கள். இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைடு பைபிள்னு ஒன்று உண்டு. அதை பார்த்தீங்கன்னா எலியா எப்படி பதில் சொன்னா, ஷட் அப், நான் கலங்க பண்ணல, நீயும் உங்க அப்பா வீட்டார் தான் பண்றீங்க, பாகாலுக்கு பின்னால போயிட்டீங்க, இப்ப நான் சொல்றபடி செய். அடுத்த வசனம். இப்ப என்ன செய்யணும்? இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே, இதான் ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கான், கீரை தட்டண்டையில மறந்து அழகா திட்டம் பண்ணியிருக்கான். கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும், மொத்தம் எத்தனை தீர்க்கதரிசிகள்? அப்போ 850 தீர்க்கதரிசிகள் கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வா பாப்போம், மழை வேணுமா கூட்டிட்டு வா. எல்லாருக்கும் தண்டோரா போட்டாச்சு, வா வா வான்னு இவங்க கூட்டியாச்சு. கூட்டிட்டு வந்து அவங்க மேல கர்மேல் பர்வதத்துக்கு மேல கூட்டிட்டாங்க. ஓகே, அப்படி கூடி வரும்போது என் வீட்டுக்கு நான் பேர் வச்சுக்கிறது கர்மேல். கர்மேல் பர்வதம் போராட்டத்தில் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் சாதனையை படைத்த ஒரு இடம். கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்த உடனே ஒருவன்
எதிராக 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள், ஸ்பெக்டேட்டர்ஸ் லட்சக்கணக்கான இஸ்ரவேலர், 6 லட்சம் இஸ்ரவேலர். ஒருவன் தான் இவன், தன்னந்தனியன். ஒன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. தனியாக அவங்கள ஒதுக்கிட்டாங்களா? சொந்தக்காரங்க எல்லாரும் ஓரம் கட்டிட்டாங்களா? கைவிடப்பட்டுட்டீங்களா? கடவுள் உங்க கூட இருந்தா நீங்க தான் மெஜாரிட்டி, அவங்க மைனாரிட்டி. தைரியமா பார்த்து என்ன சொல்றான்னு பாருங்க, பைபிளை பாருங்க. சரியா? எல்லாரும் கூடி வரும்படி செய்தான். 20வது வசனம், 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து சத்தத்தை உயர்த்தி பேசுறான். நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? சேலஞ்ச். பாகால்கிட்ட போற, யெகோவாட்ட வர்ற, எப்பவுமே விழுந்து விழுந்து எந்திரிக்கிற, எந்த மட்டும் எத்தனை நாட்கள் எப்படி இருப்ப? பஞ்சத்துல சாக போற, தண்ணி இல்லாம சாக போற. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக ஒன்னும் சொல்லல. தப்ப சொல்லிட்டான்ல, குறைய சொல்லிட்டான்ல. ஐயா அம்மா கோச்சிக்காங்க, நீங்க விழுந்து விழுந்து எந்திரிச்சிங்கன்னா, நீங்க ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுட்டு ஆண்டவருக்கு பிடிச்ச காரியங்களை செய்தீங்கன்னா உங்களை பார்த்தா கடவுள் சொல்றாரு. எந்த மட்டும் விழுந்து விழுந்து எந்திரிப்ப? எந்த மட்டும் ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் வைத்திருப்ப? எந்த மட்டும் அசுத்தமும் பரிசுத்தமும் உன் வாழ்க்கையில் இருக்கும்? டிசைட் பண்ணு, இன்னைக்கு டிசைட் பண்ணு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று அப்படின்னு சொல்லிட்டு 22வது வசனத்துல தைரியமா சொல்றான். பாருங்க, பாகாலின் தீர்க்கதரிசிகள் இத்தனை பேர் இருக்காங்க, 450 பேர். அந்த விக்கிரக தொப்பியும் சேர்த்தா இன்னும் 400 பேர். ஸோ 850 பேர். நான் மாத்திரம் தான் கர்த்தரின் தீர்க்கதரிசி, ஒரே ஒருத்தன் தான். இப்போ 2 காளைகளை கொண்டு வாருங்கள். இதான் பெட், இதான் சேலஞ்ச். 2 காளைகளை கொண்டு வாருங்கள். பெஸ்ட் காளையை நீ எடுத்துக்கோ. நான் பெஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன்னா நீ அதுக்கு சூத்த அதுக்கு சொத்த, அதனால தான் கடவுள் வந்து ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லுவேன். நீ பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோ. அதை வெட்டணும், சந்து சந்தாக வெட்டி விறகுகளின் மேலே அடுக்கி நெருப்பு போடக்கூடாது. உன் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணு. வானத்தில் இருந்து அக்கினி வந்துருச்சுன்னு சொன்னா உன் கடவுள் உண்மையான கடவுள். அப்படி வரலன்னு சொன்னா நான் ஜெபம் பண்ணுவேன், இதே மாதிரி ஜெபம் பண்ணுவேன். அப்படி வானத்துல இருந்து அக்கினி வந்துருச்சுன்னா என் கடவுள் உண்மையான கடவுள். அதுக்கப்புறம் இந்த மக்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க. சதான 450 பேர் டிசைட் பண்ணு, சொல்லு சொல்லு சொல்லு. எஸ், சரி. பைபிள்ல போட்டிருக்கு, ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? 24வது வசனத்தின் கடைசி வாக்கியம். 25வது வசனத்துல அப்பொழுது எலியா பெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க சொன்னான். 26, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாமோ பூசியிருப்பாங்க, என்னெல்லாமோ வச்சிருப்பாங்க, அப்படித்தானே ஆயத்தம் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் எலியாவுக்கு பயப்படுத்த முடியாது. ஆயத்தம் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு பாரு, என்ன சொன்னாங்கன்னு பாருங்க. உத்தரவருளும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை வாங்கி ஆயத்தப்படுத்தி பகலே எங்களுக்கு உத்தரவருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் வரைக்கும் தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும் சொல்லி கூப்பிட்டார்கள். பாகாரி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஒரு சத்தமும் இல்லை. சார், பிசாசுக்கு வல்லமை உண்டு. வந்துருச்சுன்னா, அக்கினி வந்துருச்சுன்னா கடவுள் அக்கினி வராம பார்த்துக்குவாரு. ஆண்டவரனுடைய போக்குல சவால் விட்டு சாதிப்பதற்கு உன்னை தெரிந்து கொண்டால் எதிரிக்கு வல்லமையே இருக்காது. சாத்தானின் பல் பிடுங்கப்பட்டது, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னெல்லாமோ கூப்பிடு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கும் நமக்கு. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, அவன் காது கேட்காத போல உரத்த சத்தமா கூப்பிடுங்க. அவன் தியானம் பண்ணிட்டு இருப்பான். பண்றாங்கல்ல, இப்போ நிறைய பேர் தியானம் பண்றாங்கல்ல. ஓகே, ஸோ தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அல்லது அலுவலா இருப்பான், பிஸி ஆஃபீஸ்ல பிஸியா இருப்பார் அவரு. அல்லது டூர் போயிருப்பாரு, பிரயாணம் போயிருப்பார். இதான் சான்ஸ் அவனுக்கு. அல்லது தூங்கினாலும் தூங்குவான், டயர்டா இருப்பாரு, தூங்கிட்டு எழுப்ப வேண்டியதா இருக்கும். அவங்க ரொம்ப ஊக்கமா கூப்பிட்டு வாசிக்கும் போது அழுகையா வரும். 28வது வசனம், தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும்
ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். ஐயா, அம்மா, நான் இருக்கிற பாளையங்கோட்டை வழியாக நிறைய மக்கள் காலெல்லாம் வீங்கிரும், செருப்பு போட மாட்டாங்க, குத்திருப்பாங்க. ஈட்டி யாரும் தட்டினா கண்ணும் கிழிஞ்சு போயிடும், அவ்வளோ நீளமாக குத்திருப்பாங்க. ரத்தம் வடி மட்டும் போட்டுக்க, எங்கேயோ போகிறாங்க, பாத யாத்திரை போகிறாங்க. இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் நிறைய வந்துச்சுல. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க, கத்துறாங்க. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்படி சிறிது 29 வசனம், நேரமட்டாக சனதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒரு சத்தமும் அல்ல. டிஃபீட்டட், டிஃபீட்டட், தோற்று போனார்கள். அப்புறம் என்ன நடக்குது? பக்கத்துல வாங்க, 6 லட்சம் பேர் பக்கத்துல வாங்க. பலிபீடம் இருக்குதா? அந்த பலிபீடம் உடஞ்சிருக்கா? பாகாலின் பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் நல்ல பலியெல்லாம் இட்டீங்கல்ல, ஆகாப உங்களை கூட்டிட்டு போனால, கர்த்தரின் பலிபீடம் தகர்க்கப்பட்டாயிற்று. நம்ம இருதயம் தான் கர்த்தருடைய பலிபீடம். அந்த கர்த்தரின் பலிபீடத்தை செப்பனிடுறான், சரி பண்றான். 12 கல் எடுத்து அழகா சரி பண்றான் அந்த கோத்திரங்களுக்கு சரியாக. அப்புறம் அந்த கற்களாலே 32 அந்த கற்களாலே கர்த்தரின் நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்றான்னு பாத்தீங்களா? தண்ணி ஊத்துறான். ரொம்ப அழகா வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க, தண்ணி இல்லாத சமயத்துல, வறட்சியின் சமயத்துல வேணும்ட்டே மக்களை தூண்டி விட்டு மலையிலிருந்து கீழே போய் பள்ளத்தாக்குல ஊத்து தோண்டி எடுத்துட்டு வா. ஏன் தண்ணீர்? அடியில தீ வச்சிருப்பாருன்னு பாகாலின் தீர்க்கதரிசிகள் போய் சொல்லுவாங்க, ஏதோ மந்திரம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. தண்ணீரை ஊற்றி அது விறகு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு, அந்த காளை மாடு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. தண்ணீர் வாய்க்காலை சுற்றிலும் ஓடினது. பார்த்தீங்களா? 32 வருஷம் விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இன்னும் தண்ணி கொண்டு வா, அதுக்கு மேலேயும் தண்ணி ஊத்துனாங்க. 3வது தரம் தண்ணி கொண்டு வா, ஊத்துனாங்க. யாரும் குறை சொல்ல முடியாத அற்புதம், ஆச்சரியம். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். யார் பார்த்துட்டு இருக்கா? துரோகி ஆகாப். என்ன செய்ய? ஒண்ணுமே செய்ய முடியாது அவனுக்கு. அவனது தீர்க்கதரிசிகள் 850 பேர் தோற்று போயிட்டாங்க, 450 பேர் நல்லாவே தோத்து போயிட்டாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாம பார்த்துட்டு இருக்கான். தண்ணி வருது, ஆமா இவர் ஜெபம் பண்ண வேணும், மழை வந்துருமோ, இவன் கடவுள் பெரிய கடவுளோ மனசுல யோசித்து. பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, நீங்க எப்படி ஜெபம் பண்ணிருப்பீங்க? ஆண்டவரே, அழுறேன் சுவாமி, கண்ணீரோடு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, தயவுசெய்து நெருப்பு அனுப்பிடுங்க, தீ அனுப்பிடுங்க, இல்லைன்னா என் எலும்பை எண்ணிடுவாங்க, என் முதுகெல்லாம் தொலியெல்லாம் உரிச்சிருவாங்க. பயப்படாம ஜெபம் பண்ணுவாங்க. வைராக்கியமான ஜெபம். 2 அற்புதம் செஞ்சிருக்கான்ல, அது கொடுத்த அந்த தைரியத்துல ரொம்ப அழகா செய்யலாம். அந்தி பலி செலுத்தும் நேரத்துல தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே. கவனிங்க, ஜெபிக்கும் போது அர்த்தத்தை உணர்ந்து ஜெபிக்கணும். ஆபிரகாமுக்கு 100 வயசுல பேபி கொடுத்த ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுத்த ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் என்னுடைய ஆண்டவர். அந்த யெகோவா தான் இப்ப அற்புதம் செய்ய போறாரு. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நானும் பெரிய ஆள் அப்படின்னு இல்லை, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இங்கிலீஷ்ல நான் உங்க சர்வன்ட்னு போட்டிருக்கோம், நான் உங்க வேலைக்காரன் என்றும், இந்த காரியங்களை எல்லாம் கர்மேல் பர்வதத்துக்கு வந்தது, பலிபீடத்தை செப்பனிட்டது, சவால் விட்டது, கிண்டல் பண்ணினது, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கேரை தாட்டண்டையில் ஒளிந்திருக்கும் போது நான் ப்ளூ பிரிண்ட் போட்டேன்ல, நீங்க தானே இதெல்லாம் செய்ய சொன்னீங்க. ஆண்டவர் சொன்னதை செய்தான், ஆண்டவர் சொன்ன சவாலை செய்தான். அந்த சேலஞ்சை உம்முடைய சித்தத்தின்படி செய்தேன் என்று விளங்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும், தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றார். இந்த ஜெபம் தான் உண்மையான ஜெபம், வைராக்கியத்தின் ஜெபம், விசுவாசத்தின் எதிரொலி, வெற்றியை
விசுவாச கண்களாலே பார்த்து ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபம். அப்படி ஜெபம் பண்ண தெரியுமா நமக்கு? ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி செஞ்சேன், வெற்றி ஷுவர். உடனே கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, நல்ல வாசித்தீங்கன்னா பைபிள்ல ஆச்சரியமா இருக்கும். அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கின கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவர் இன்விசிபிளா இருந்த மாதிரியும் அவர் அக்கினி அங்கிருந்து இறக்கி விட்ட மாதிரியும் இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. உடனே மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? எலியா வாழ்க. சரியா? அதுதான் இன்னைக்கு எழுப்புதல் கூட்டத்தில் நடக்குது. மனிதன் ஒண்ணுமே இல்லை, எலியா ஒண்ணுமே இல்லை, பிரசங்கியார் ஒண்ணுமே இல்லை, அற்புதம் செய்யும் வரத்தை பெற்றவன் ஒண்ணுமே கிடையாது. அவன் ஸ்க்ரூ டிரைவர் தான், அவன் ஸ்பேனர் தான், அவனை பயன்படுத்துறது கடவுள். ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஓகே, சேலஞ்சில் வெற்றி பெற்றானா? மனுஷங்க இயேசுநாதர் பக்கம் யெகோவா பக்கம் திரும்பிட்டாங்களா? திரும்பிட்டாங்க. அப்ப இவன் என்ன செய்யறான்? ஃபாலோ அப் மினிஸ்ட்ரி பண்றான். பாகாலின் தீர்க்கதரிசியை விட்டு வச்சா திருப்பி சோரம் போயிடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி காலி பண்ணிடுறான். அப்புறம் பர்பஸ் என்ன? மழை பெய்யணும். அப்போ போய் எலியாவை பார்த்து, ஆகாபை பார்த்து பின்னால் திருப்புங்க. 41வது வசனம், 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, போங்க ஆகாபே, போய் சாப்பிடும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. நல்ல பைபிளை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. மேகமே இல்லை, மேகமே இல்லை. இது விசுவாசத்தினுடைய வாக்குத்தத்தம், ஒரு விசுவாசியினுடைய வெற்றியின் குரல். பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சொல்லிட்டான். அப்புறம் வேலைக்காரனை பார்த்து, டேய் அந்த மலை மேல ஏறு, கர்மையிலே ஒரு சிகரம், அதுக்கு மேல உள்ள சிகரத்துல ஏறு, சமுத்திரத்துல பாரு ஏதாவது மேகம் இருக்கான்னு பாரு. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றுமில்லை. 7 தடவை பாடுறா, பொறுமையா பாடுறா, விசுவாசத்தோட பாடுறா. 7ஆம் தரம் வந்து ஒரு சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சின்ன மேகம் எழும்புகிறது என்றான். உள்ளங்கை அளவுதான் மேகம். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாத படிக்கு ரதத்தை பூட்டி, ரதம்னா குதிரைகள் எடுக்கின்ற ரதத்தை பூட்டி ஓடுற அரண்மனைக்கு. இதில் பெரிய மழை வரப்போகுது தெரியுமா? அடுத்த வசனம், பெரிய மழை வந்துச்சு. வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகா போறான், ரதத்துல ஏறி போறான். அற்புதம் என்ன தெரியுமா? குதிரைகள் சேர்ந்து எடுக்கின்ற விரைவாய் பறக்கின்ற ரதத்துக்கு முன்னால 27 கிலோமீட்டர் எலியா ஓடுறான். 27 கிலோமீட்டர் கர்மேல் பர்வதத்திலிருந்து இஸ்ரேல் வரைக்கும் 27 கிலோமீட்டர் ஓடு. நான் ஓடுறேன், உன் குதிரையை பிடிக்க முடிஞ்சா பிடிக்க சொல்லு. அற்புதம். வெறும் நெருப்பு மட்டுமல்ல, வெறும் மழை மட்டுமல்ல, உன்னை விட, உன் குதிரைகளை விட என் கால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் உண்டு. நான் வித்தியாசமானவன், நான் கர்த்தராலே பயன்படுத்தப்படுகிறவன், ஆண்டவரின் வார்த்தையை அப்படியே கேட்டு அப்படியே எதிரொலிக்கிறவன், நான் விசுவாச வீரன் என்பதை நிரூபித்தான். இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய கடைசி கூட்டத்துக்கு நீங்க வந்திருப்பது உங்களை அர்ப்பணிப்பதற்கு, பலிபீடத்தில் படுப்பதற்கு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களையும் உங்களது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும், உங்கள் ஈசாக்கை பலிபீடத்திலே படைப்பதற்கு, உங்கள் வாலிப பெண்ணை, வாலிப குமாரத்தியை, வாலிப குமாரனை பலிபீடத்திலே படைத்து, ஆண்டவரே இவன் உமக்கு சொந்தம், இவன் உமக்கு சொந்தம். ஈசாக்கினுடைய காலையும் கையையும் கட்டும் போது அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? ஒவ்வொரு வேதாகம வல்லுநரும் ஒன்று ஒன்றா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து 18 வயசுன்னு சொல்றாரு, வித்தியாசமா சொல்லும்போது 22 வயசுன்னு ஒருத்தர் சொல்றாரு. 18ல இருந்து 22 வயசு. நினைச்சிருந்தா ஆபிரகாமுக்கு அப்போ 122 வயசு. ஆபிரகாம கட்டி அவன் பலிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கீழ்ப்படிஞ்சு படுத்தானே, அப்பா என்ன வெட்டுங்கப்பா, நான் சாக மாட்டேன், ஏன்னா ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கான்னு சொன்னீங்கல்ல. ஈசாக்கு பரப்பான்னு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சுல. ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்குன்னு சொன்னார்ல. எனக்கு கல்யாணமே ஆகலையே,
வெட்டுங்க, நான் சாக மாட்டேன். அப்படி நமது பிள்ளைங்களை வளர்த்துருக்கோமா? ஐயா, கன்வென்ஷன் என்பது நமக்கு மட்டுமல்ல, நமது குடும்பத்துக்கு உரியது. நமது கணவனை, நமது மனைவியை, நமது பிள்ளையை வேத வாக்கியங்களினாலே, வேத சத்தியத்தினாலே நிரப்பி நிரப்பி வளர்த்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் ஈசாக்குகளாக, பலிபீடத்திலே படுக்கின்ற ஈசாக்குகளாக, விசுவாசத்தினுடைய எதிரொலியாக உருவாக்கிட்டோமா? நம்மளை உருவாக்கும் போது நமது குடும்பமும் உருவாக்கப்படும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபனோமா? 2 நிமிஷம் அமைதியாக ஜெபம். சகோதரனே, சகோதரியே, நான் கதை சொல்லல, உதாரணங்கள் சொல்லல, வேதத்தை மாத்திரம் போதிச்சேன். வேத வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாது. பைபிளை வாசித்து வாசித்து அப்படியே வியாக்கியானம் பண்ணோம். நான் தான் எலியா, பயப்படாத எலியா, தைரியமா இருக்கிற எலியா. என் மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் நான் பலிபீடத்தில் படுக்கணுமே, என் பிள்ளைகள் பலிபீடத்தில் படுக்கணுமே, எதிர்த்து பேசுகிற, முரட்டாட்டம் பண்ணுகிற, பாவத்துக்கு அடிமையாகிவிட்ட என் பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட வரணுமே. ஜெபிக்கும் நேரம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணி நிறைவு செய்கிறேன். எங்களோடு பேசின இயேசு சுவாமி, போராட்டம் மிகுந்த வாழ்க்கையில வாழ்றோம் சாமி. விசுவாசியின் வாழ்க்கையில நடக்கிற போராட்டம் நமக்கு தெரியும் சாமி. பிசாசு எங்களை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு பல ரூபங்கள்ல, ஆகாப போல எதிராளியாக கட்சிக்கிற சிங்கம் போல சுத்தி சுத்தி வரான் சாமி. நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்க தடம் புரண்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப நேசிக்கிறோம் சாமி. நீர் எங்களை மறக்க மாட்டீர் சாமி. அநாதை சிநேகத்தால் எங்களை சிநேகித்தவர் ஆண்டவரே. எங்களை தேடுகிறீர், எலியாவாக பயன்படுத்துவதற்கு தேடுகிறீர். ஒரு சத்தத்தை கேட்கிறவனாக, கீழ்ப்படுகிறவனாக எங்களை மாற்றுவதற்கு தேடுகிறீர். 450 850 எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் உம்மோடு கூட இருக்கும் போது நாங்கள் தான் மெஜாரிட்டி ஆண்டவரே. எங்களது துன்பங்கள் துக்கங்கள் போகும் சாமி, எங்கள் கண்ணீர் போகும் ஆண்டவரே, எங்கள் குழப்பங்கள் வேதனைகள் தீரும் ஆண்டவரே. எங்களை தராசில நிறுத்தி குறைய காண்கிறீர் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம் சாமி. இப்போ எங்களை சரி பண்ணிக்கிறோம் ஆண்டவரே. ஈசாக்கை போல பலிபீடத்தில் படுக்கிறோம் சாமி. நாங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையை செய்கிறோம் சாமி. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உமக்கு அர்ப்பணம் செய்கிறோம் சாமி. எங்களை இந்த ஆலய பிரதிஷ்டை அன்றைக்கு எங்களையும் பிரதிஷ்டை செய்கிறோம். புதுப்பித்தரலும் பலப்படுத்தியறலும் பயன்படுத்தியறலும் ஆண்டவரே. உமக்கு மகிமையாக பிசாசை மடங்கடிக்கிற எலியாக்களாக எங்களை பயன்படுத்தும். துதிக்கன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நேற்றைக்கும் இன்றைக்கும் நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நமக்காக ஜெபித்த சார் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க சார் சொன்ன மாதிரி நம்முடைய திருமண்டலத்திலும் திருநெல்வேலி திருமண்டலத்திலும் நிறையா ஆயர்கள் சார்கிட்ட தான் படிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவரோடு கூட சாரோடு கூட தொடர்பு இருக்கும். ஒன்று அவங்க கற்றுக் கொடுத்த அந்த சென்ட் ஜான்ஸ் காலேஜில் ப்ரேயர் செல்லில் இருந்திருப்பாங்க, ஹாஸ்டலில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னால எல்லா மாணவர்களுக்கும் அவர்கள் கட்டாயம் ஒரு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதனால் அவர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெயர்கள் நிறையா சொல்லலாம். அவங்க சர்வீஸில்
கிட்டத்தட்ட 40 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனையோ ஆயிரக்கணக்கிலே மாணவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கும் ஆண்டவர் அவர்களை ஒரு உயிருள்ள சாட்சியாய் வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய கிருபை நம் மத்தியில் இன்னைக்கு வந்தது. ஆண்டவருடைய பெரிய கிருபை. மீண்டுமாக நான் அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். சாருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாம் நம்முடைய பண்டிகை காலங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். நாளைக்கு நமக்கு என்ன ப்ரோக்ராம்? ஜிஎம்எஸ் கலை நிகழ்ச்சி. அதே போல் சரியாக 6:30 மணிக்கு நாம் வந்து விடுவோம். 6:30 மணிக்கு பாடல் வேலை ஆரம்பித்து விடும். அதைத் தொடர்ந்து நமக்கு நிகழ்ச்சிகள் தருமபுரி அந்த பகுதியிலிருந்து ஜிஎம்எஸ் மிஷினரிகள் இன்றைக்கி புறப்பட்டு வருவாங்க. நாளைக்கு அவருடைய பிரயாணங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் அவர்கள் மூலமாக நம்ம மத்தியிலே நாளைக்கு இடைவிடுவாராக. அவரும் எழுந்திருந்து ஜெபித்து இந்த நாளின் கூடுகையை நாம் நிறைவு செய்வோம். எழுந்திருந்து தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். 49 ஆண்டுகளை நாங்கள் இந்த நாளிலும் நினைத்து பார்க்கிறோம். எலியா ஆண்டவர் எங்களைப் போல பாடுள்ள மனிதர் தான் ஆண்டவரே, ஆனாலும் கருத்தாய் ஜெபித்தார். 49 ஆண்டுகள் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் எலியாவின் தேவன் வந்து பதில் தந்தீர் ஆண்டவரே. தகப்பனே, அதே ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வளாகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்கிறீர். அதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்குங்கப்பா. எதிர்காலத்தை குறித்து பயம், கடன் பிரச்சனை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், ஏதோ ஒரு சூழ்நிலையிலே பயந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. ஏசபேலுக்கு எலியாவும் பயந்திருந்தார் ஆண்டவரே. நீ சொல்லுகிறீர், பாகால்களுக்கு முன்னமாக 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கப்பா. தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீக்கினீங்கப்பா. அதே ஆண்டவர் இப்பொழுதும் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பரிசுத்தாவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைக்கு சீஷர்கள் பயத்தோடு கூட கூடியிருந்தார்களப்பா. பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில பயம் நீங்கிற்று ஆண்டவர். அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த இடத்துல இறங்கிய ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில எங்கள் மத்தியில இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நீக்கும், பயத்தை நீக்கும், அபிஷேகத்தினால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். எங்கள் மத்தியிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றின சாருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக உமக்கு தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நீர் வல்லமையாய் தொடர்ந்து பயன்படுத்தும். மக்கென்று ஓடுவதற்கு நல்ல சுகமலன் ஜீவன் தீர்க்க ஆயுசை நீர் தந்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் கூட வருவீராக, கூட செல்வீராக, பாதுகாவலை கட்டளையிடுவீராக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். இரவிலே எங்களோடு இருந்து தங்கும், நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிடும். அடுத்த நாள் காலையிலே எழுந்து நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பணிகளை நிறைவேற்ற ஆண்டவரை மலன் தாரும். நாளைய தினத்தில் நடைபெறுகிற ஜிஎம்எஸ் கலை நிகழ்ச்சிகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த உடைக்கமும் நம்மளோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.